ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். தீராத கடன் தீர்வதற்கு ஆடி செவ்வாய்க்கிழமையில் ஏற்றக்கூடிய ஒரு தீப வழிபாடை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று கடன் பிரச்சனை. வாங்கின கடனை எப்படியாவது திருப்பி அடைக்கணும் அப்படின்ட்டு நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் நம்ம வாங்கின கடனை முழுமையாக திருப்பி அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்மளில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறோம். நம்முடைய கடன் சுமையில் இருந்து முழுமையாக விடுபடணும் அப்படின்னா ஆடி செவ்வாய்க்கிழமையில் இந்த நேரத்தில் வராகி அம்மனுக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிச்சயமாக கடன் சுமை எளிமையாக படிப்படியாக குறைவதை நீங்கள் உணர முடியும். செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரம் எப்போ வருதுங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிலிருந்து 10:30 வரைக்கும் யமகண்ட நேரம் இருக்கும். அந்த நேரத்தில் வீட்டு பக்கத்தில் உள்ள வராகியம்மனோட சன்னிதானம் இருந்தால் அந்த கோவிலுக்கு போய் இந்த தீபத்தை ஏற்றலாம். இல்லை வீட்டிலேயே வராகியம்மனோட படம் இருந்ததுனாலும் அவங்களுக்கு முன்னாடி ஏற்றலாம், தவறு எதுவும் இல்லை. வீட்டில் வராகியம்மனோட படம் இல்லை அப்படின்னா அம்மனை மனதார நினச்சி பூஜைறையில் அம்மனுக்கு முன்னாடி இந்த விளக்கை ஏற்றி பிரார்த்தனை செய்தாலும் நிச்சயமாக நன்மை கிடைக்கும். ஒரு வாழை இலை இல்லைன்னா பாக்கு மட்ட தட்டில் பச்சரிசியை கொட்டி பரப்பி வச்சுக்கோங்க. அதற்கு மேலே உடைத்த தேங்காயை நீங்கள் வைக்கணும். அந்த தேங்காய்க்கு மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சுட்டு அதில் இழுப்பெண்ணெய் ஊற்றி சிவப்பு நிறத்தில் உள்ள திரி போட்டு தீபம் ஏற்றுங்க. வராகியம்மன்ட்ட கடன் சுமை தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தீபச்சூடை கிழக்கு பக்கம் இருக்கிற மாதிரி எரியணும், அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வடக்கு நோக்கியவாறு உட்காந்துட்டு உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் வராகியம்மன்ட்ட சொல்லணும். ஆடி செவ்வாய்க்கிழமையில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய துவங்குங்க. அடுத்து 5 செவ்வாய்க்கிழமை இந்த விளக்கை ஏற்றி வராகியம்மனை வணங்குங்க. உங்களுடைய கடன் சுமை முற்றிலுமாக குறைய துவங்கும். வீட்டில் இந்த தீபத்தை ஏற்றினா அந்த பச்சரிசியை எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்காயை பசுமாட்டிற்கு கொடுக்கலாம். அந்த பச்சரிசியை நம்ம சர்க்கரை பொங்கல் செய்து அம்மன் கோயிலுக்கு போயிட்டு பிரசாதத்தை படைச்சிட்டு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கலாம். ஆடி செவ்வாயில் குறிப்பாக இந்த யமகண்ட நேரத்தில் நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் நிச்சயமாக தீராத கடன் சுமையிலிருந்து நம்ம வெளிவரலாம். நம்முடைய தரித்திரம் விலகி நம் வீட்டில் செல்வ வளமும் அதிகரிக்கும். கடின உழைப்போட வராகியம்மனை நினைத்து இந்த ஒரு வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் நீங்கள் செய்யுங்க. நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய்க்கிழமை நாளைய தினத்தில் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். ஒருவேளை உங்களால் செய்ய முடியலன்னா அடுத்த செவ்வாய்க்கிழமையில் வராகி அம்மனை நினைத்து இதை செய்யுங்க. தொடர்ந்து 5 வாரம் செய்யுங்க. நிச்சயமாக கைமேல் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான தீப வழிபாடு தான். ஒவ்வொரு ஹோரைக்கும், ஒவ்வொரு நாளில் வரக்கூடிய ஹோரைக்கும், ஒவ்வொரு நேரத்திற்கும் நல்ல பலன்கிறது நிறையவே இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நேரங்கிறது வேறுபடும். அந்தந்த நேரத்தில் அந்த சூட்சமமான முறையில் சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போன இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டத்திலிருந்து நம்ம மீண்டு வரலாம். அதனால் எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆடி செவ்வாய்க்கிழமை நாளைய தினங்கிறதுனால இந்த பதிவு போட்டிருக்கேன். இருந்தாலும் செவ்வாய்க்கிழமையில் யமகண்ட நேரத்தில் நீங்கள் வராகியம்மனை நினைத்து இந்த ஒரு தீபத்தை தொடர்ந்து ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக 100% உங்களுடைய கஷ்டங்கள், கடன்கள், வீட்டில் உள்ள வறுமைகள் படிப்படியாக குறைவதை உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். வராகியம்மன் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பாங்க. நம்பிக்கையோட முழு மனதோட அம்மன் கிட்ட சரணடைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அம்மன் நம்மளை கைவிட மாட்டாங்க. வராகியம்மனை நம்ம நம்பிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்மளை அவங்க கைவிட மாட்டாங்க. இந்த ஒரு நம்பிக்கையில் நாளைய தினம் இந்த தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.